சுவர் இடிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்த சுவர் இடிக்கப்பட்டிருந்தால் பாவம் வீட்டுக்குள்ளே வந்துவிடும். எனக்குள் இருக்கிறதான இந்த பரிசுத்தம் என்கிறதான சுவர் இடிக்கப்பட்டிருந்தால் ஆட்டோமேட்டிக்காக பாவம் எனக்குள்ளே வந்துடும். அதே போல் ஜெபம் என்பதை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதான் சொல்லுவாங்க இல்லையா, ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்வார்கள். எந்த ஒரு வீட்டில் ஜெபம் குறைவாக இருக்கின்றதோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, சோதனைகள் ஜாஸ்தி வரும். ஜெப சுவர், உன்னுடைய வீட்டில் ஜெப சுவர் இடிக்கப்பட்டிருந்தா உன் வீட்டில் சோதனைகள் அதிகமாக வரும். அதே போல் உன்னுடைய குடும்ப சுவர், உறவு, பிள்ளை தாய் பிள்ளை அல்லது கணவன் மனைவி உறவு என்கிறதான சுவர் இடிக்கப்பட்டிருந்தால் நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, எனக்கும் என் மனைவிக்கு இருக்கிறதான உறவு என்கிறதான சுவர் இடிக்கப்பட்டு கிடந்தால், எனக்கும் என் தாய் தகப்பனுக்கும் இருக்கிறதான உறவு என்கிறதான சுவர் அடைக்கப்பட்டிருந்தால், இடிக்கப்பட்டிருந்தால், எனக்கும் என் பிள்ளைகளுக்குமான உறவு என்கிறதான சுவர் இடிக்கப்பட்டிருந்தால், மறந்துடாதீங்க, உங்களுடைய சந்ததி பாதிக்கப்படும். வெறுமனே உங்களை ரட்சிப்பின் சுவரை மாத்திரம் நான் பேச வரவில்லை. தனிப்பட்ட, நான் மறுபடி சொல்கிறேன், இடிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுக்கும் எனக்கும் உள்ளதான அந்த உறவு சுவர் இடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுவர் இடிக்கப்பட்டதுனால தான் உடனே ஆதாம் ஏவாள் பாவம் செய்தாள். அந்த பாவத்திற்கு ஆதாம் துணை போனான். துணை போய் பாவம் செய்த உடனே தேவனுக்கும் மனிதனுக்குமான இருந்த உறவு துண்டிக்கப்பட்டு உடைந்து விட்டது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அப்ப இடிக்கப்பட்ட உடனே என்ன நடந்தது என்பதை யோசித்து பாருங்க. முதலாவது காரியம், மனுஷனுக்குள்ளே இருந்ததான அந்த தேவ மகிமை மறைந்து விட்டது. மற்றதெல்லாம் அப்புறம். அதுவரை அவங்களுக்கு தேவ மகிமை சூழ்ந்திருந்தது, தேவ மகிமை மூடி இருந்தது. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் நிர்வாணிகள் என்று உனக்கு சொன்னது யார்? தேவனுடைய உறவு துண்டிக்கப்பட்ட உடனே, தேவ உறவு வீழ்ந்து போன பிற்பாடு அவர்கள் நிர்வாணமாய் காணப்பட்டார்கள். ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு நீ நிர்வாணமாய் இருக்கிறாய் என்பதை சொன்னது யாரு? ஏன்? காரணம் என்ன? நத்திங் பட் சுவர் இடிஞ்சிருச்சு. ஆசையா குளிர்ச்சியான மாலை வேளையில் தேவனாகிய கர்த்தர் வழக்கம் போல வந்தார் இல்லையா? இப்போ எப்படி ஆகிப்போச்சு? வந்த உடனே அதான் விசிட்டேஷன், அதான் ப்ரெசன்ஸ். ஓடி வர்றார், ஆண்டவர் வர்றாரு. வந்தனதுக்கு ரெண்டும் நடந்து போயிருப்பாங்க, சந்தோஷமாக பேசிக்கிட்டு போயிருந்திருப்பாங்க. இப்போ தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்துக்கு வந்துட்டார், தேடுறார். அவர் தான் கேட்குறார், ஆதாமே நீ எங்கே இருக்க? ஆதாமே எங்கே இருக்க? ஒருவனையும் காணோம், ஒருவனையும் காணோம், ஒருவனையும் காணோம். அப்படியே இதை நம்ம கொண்டு வருவோம், நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு வருவோம். அப்போ தேவன் எவ்வளவாக நம்முடைய உறவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் தன்னோடு கூட இணைந்திருக்க வேண்டும் தன்னுடைய பிள்ளைகள் என்பதை அவர் விரும்புகிறார். அது பாதுகாப்பு மாத்திரமல்ல, நான் சொல்ல அம்மாவா இல்லையா? அப்போ பரலோக தகப்பனுக்கு அந்த உறவு தாங்க, உறவு தான். அப்போ உறவு சுவர் இடிகிறதுக்கு என்ன காரணம் யோசித்துப்பார்.